ரேஷன் கார்டு இருக்குன்றதுனால எனக்கு கிடைச்ச இதே 3000 ரூபாய் ரேஷன் கார்டு இல்லாத பல பேர் இந்த உலகத்துல இந்த சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதே 3000 ரூபாய் இருந்தா அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கும்ன்றத நம்ம பார்க்க போறோம். சோ இந்த 3000 ரூபாய் எனக்குன்னு இருக்கிறத விட சமூகத்துக்காக பயன்பட்டா எப்படி இருப்போம் அப்படின்றதுக்காக இந்த 3000 ரூபாய் நான் செலவு பண்ண போறேன். யாருக்கு கொடுத்து போறேன்னு சொல்லி பாருங்க. எத்தனை பெட்ஷீட் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கடைசியாக இவங்க தான் ஸ்ரீ பாக்கியம் டெக்ஸ்ட்ல வந்து இந்த பெட்ஷீட்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம். அப்படி மொத்தம் 3000 ரூபாய்க்கு நமக்கு 25 பெட்ஷீட் ப்ளஸ் இன்னொரு அடிஷனலாக வேற ஒரு குவாலிட்டியில் இருக்க பெட்ஷீட்னு சொல்லிட்டு மொத்தம் 3000 ரூபாய்க்கு. ஸோ நம்ம 3000 ரூபாய் கொடுத்துடலாம். முடிச்சுட்டு படிப்பை முடிச்சுட்டு இன்னைக்கு பல பேர் எதுவும் போறாங்க. நாங்க எப்பவுமே சொல்லுவோம், ஐஐடியில் நாங்க பேசும்போது என்ன சொல்லுவோம்னா, ஒரு மனுஷனோட படிப்பு அவனை சம்பாத்தியம் வாங்க வைக்கிறது கிடையாது, 10 பேருக்கு சம்பாத்தியம் கொடுக்கறதுல இருக்கணும்ன்றதா சொல்லுவோம். ஸோ அதுல வந்து விக்னேஷ் இருக்காருக்கும் போது ஆல் தி பெஸ்ட் விக்னேஷ். ஸோ ஆனா வந்து இதே ரேட்டு எல்லாரும் கேட்டா கொடுக்க மாட்டாரு, அதுவும் சொல்லிட்டாரு அவரு. வந்து பாருங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஈவன் 90 rupees வந்து கூட கிட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. தேவைன்றவங்க செக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பிசினஸ் இவங்க கிட்ட ட்ரை பண்றோம். 3000 rupees எனக்கு வாங்க மொபைல் கிளாஸ். ரோடா தேடி யாருக்கு வந்து தேவைன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 10:45 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து காசி தேட்டரு வச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கோம்னா 14 கிலோமீட்டர் ஆஸ் ஆஃப் நோ நம்மளோட ட்ராவல். இப்போ அப்படியே இங்கேருந்து இன்னொருத்தவங்க ஸ்பாட் பண்ணியிருக்கோம் லைவ்.